மற்றும் ஊடக நண்பர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை முதலில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நடைபெற்ற கூட்டம் திருப்பூரிலே கழக தோழரை கலந்து உரையாடலாம் என்றுதான் திருப்பூருக்கு நான் வருகை தந்தேன். ஆனால் ஆர்ப்பரித்து நிற்கிற கூட்டத்தை பார்க்கிற போது திருப்பூர் ஒரு திருப்பு முனையாக அமைந்திருக்கிறது என்ற வரலாறு இங்கே படைக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு காரணம் ஆளும் கட்சி எதிர்கட்சி இரண்டுமே மக்கள் நீண்ட நெடுங்காலம் புரட்சித்தலைவருடைய பொற்கால ஆட்சி, அம்மாவுடைய பொற்கால ஆட்சிக்கு பிறகு மீண்டும் ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்று மக்கள் விரும்புகிறார்கள். அந்த மாற்றம் தான் நாளை தமிழகத்தை ஆளப்போகிற தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் வெற்றி தளபதி என்று மலேசியா சென்றிருக்கிறார். அவரை காணுவதற்காக உலக நாடுகளில் பல பேர் அங்கே வந்து அவரை காண்பதற்காக இங்கே வருகை வந்திருக்கிறார்கள். நாளை சொல்வதற்கு காரணம் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, ஏறத்தாழ கேரளா, ஆந்திரா, கர்நாடகா போன்ற மாநிலங்களில் இவரை போன்றவர் நமக்கு இல்லையே என்ற ஏக்கம் அங்கே இருக்கிறது. ஏன் என்று சொன்னால், தமிழ்நாட்டில் ஏறத்தாழ ஒரு படத்திற்கு 250 கோடி என்றால் 4 படம் நடித்தால் 1000 கோடி ரூபாய் எனக்கு, அந்த பணம் எனக்கு தேவையில்லை, மக்களுக்கு சேவையாற்றுவதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று வந்த ஒரே தலைவர் நம்முடைய வெற்றி கழகத்துடைய தலைவர் என்பதை நான் இந்த நேரத்திலே வலியுறுத்த விரும்புகிறேன். இன்றைக்கு திருப்பூரை பொறுத்தவரையிலும் தொழிற்சாலைகள் இன்றைக்கு முடங்கிக் கொண்டிருக்கிறது. குப்பை கூலங்கள் நிறைந்து கொண்டிருக்கிறது. சுற்றுச்சூழல் பாதிக்கப்பட்டிருக்கிறது. தொழிலாளிகள் லட்சக்கணக்கிலே வெளியேறி இருக்கிறார்கள். அப்படி என்றால் ஒரு நாடு வளர வேண்டும் என்று சொன்னால், இந்த நாட்டிலே தன்னம்பிக்கையோடு தொழில் செய்கின்றவர்களுக்கு வேண்டிய உரிமைகளை, அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை ஒரு அரசு சரியான முறையை செயல்படுத்தவில்லை என்பதுதான் இன்றைய கேள்வியாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே எல்லோரும் எதிர்பார்ப்பது, தமிழகத்தை ஆளுவதற்கு தமிழ் மொழியிலே ஒரு பிறந்திருக்கிறார், நாளை தமிழ் மொழியை ஆளப்போகிறார், அந்த தலைவர் வர வேண்டும் என்று மக்கள் சக்தி ஒன்று கூடியிருக்கிறது, இளைஞர்கள் ஒன்று கூடியிருக்கிறார்கள். ஆகவே 2026 என்பது 234 தொகுதியும் அவர் வெற்றி பெறுவார். எந்த சக்தியாலும் அதை தடுத்து நிறுத்த முடியாது என்பதை நான் நேரத்தில் பணிவன்போடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இது மக்கள் சக்தியை வீழ்த்துவதற்கு எந்த சக்தியாலும் முடியாது என்ற வரலாறு தமிழ்நாட்டில் படைக்கப்படுகிறது என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. பொறுத்தவரையிலும் எதிர்கால தமிழகத்தில் அரசு ஊழியர்கள், செவிலியர்கள் போன்ற பிரச்சனைகளை நம்முடைய தலைவருடைய கவனத்திற்கு எடுத்துச் செல்வோம். எல்லோரும் எதிர்பார்த்தது ஒன்றுதான், அவர் கோரிக்கை திராவிட முன்னேற்ற கழக அரசு வெற்றி பெறுவதற்கு முன்னால் தேர்தல் வாக்குறுதியில் 500க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகளை தந்தார்கள். அதில் இது ஒன்றுதான். ஆனால் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை. ஆட்சி முடிய போகிறது என்ற காரணத்தின் அடிப்படையிலே தான் இன்றைக்கு போராட்டம் வலுப்பெற்றிருக்கிறது. இந்த போராட்டம் நடத்துவதற்கு எதிர்கால தமிழகத்தை ஆளப்போகிற நம்முடைய வெற்றி கழகத்துடைய தலைவர் நல்ல ஆட்சி தமிழகத்தில் நடத்துவார், எல்லோரும் மகிழ்ச்சி வருவார் என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களை பொறுத்தவரையிலும் கூட்டணி இருந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்கள். இது தமிழ்நாடு. தமிழ்நாட்டை பொறுத்து மத்திய அரசு சொல்வதற்கு வாய்ப்பில்லை. தேவையெல்லாம் விமர்சனம் செய்கிறார்களே தவிர அவர்களை பற்றி நாங்கள் பேசினால் நீங்களும் கேட்க இருப்பீர்கள். ஆனால் நாங்கள் பேசுவதை எங்களுடைய லட்சியமே வேறு. வெற்றி என்ற இலக்கை எட்டுவதற்குத்தான் நாங்கள் பயணங்களை மேற்கொண்டிருக்கிறோமே தவிர டெபாசிட்டை இழப்பதற்கல்ல.
பொதுவாக அவருடைய சுற்றுப்பயணம் ஈரோட்டுக்கு பிறகு பாண்டிச்சேரிக்கு பிறகு இனி நடைபெறுகிற நிகழ்ச்சி என்பது ஒரு வரலாறு படைக்கிற நிகழ்ச்சியாக இருக்கும். அந்த வரலாற்றுக்கு சொந்தக்காரர் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்கு காரணம் தேர்தல் பயம். ஆனா இப்ப வந்து அதிமுக பாஜக கூட்டணியில திமுக தான் வந்து அந்த ஒரு பட்டியலை வெளியிட்டு சொல்லி அப்படி என்றால் அன்றைக்கே அவர்கள் சொல்லி இருக்க வேண்டும். PS கோயிலோடு பேசுகிற போதே அன்றைக்கு இந்த கருத்தை வெளியிட்டிருந்தால் நன்றாக இருக்கும். 3 நாட்கள் கழித்து சொல்லப்பான்னு சொல்லியிருக்கார். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து பேட்டி எடுங்க, அவருக்கு வந்து வாயவே திறக்கல, அவருக்கு வாய் திறந்தாலும் மற்ற எல்லா விஷயத்தையும் அவர் ஒரு கட்டமைப்பை உருவாக்கணும்னு சொல்லியிருக்காரு. அவர் எப்போது வாய் திறப்பார் என்று சொன்னால் நல்லதற்காக வாய் திறப்பார், கவலைப்பட தேவையில்லை. முன்னாள் அமைச்சர்கள் காவேரிகளை இணைவார்கள் சொல்லியிருக்கீங்க, அது எப்ப சாத்தியமா? பொங்கலுக்குள் சாத்தியமாகும். ஆனா இப்ப நீங்க வந்து விஜய் சார் வந்து தளபதினு சொல்றீங்க, ஆனா திமுக வந்து எங்க ஸ்டாலின் தான் அவங்க ஃப்ரீ பப்ளிசிட்டி பண்ணிட்டு ஒரு கருத்து முதல்ல இதுல உருவாக்குது. யாரு இல்ல, வெற்றி தளபதி இது, ஒரு தளபதி இல்ல. தளபதி என்றால் படைக்கு தலைமை தாங்குவது, வெற்றி தளபதி என்றால் வெற்றி பெற்று நாட்டை ஆள்வது.